வந்து இலை இதுகளோட கால் தடங்கள். இது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, வண்டி ஒரு 3 நாள் எடுக்கலை. அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் உள்ள ஏறிட்டு இந்த வண்டிகளுக்கு வந்து ஸ்கூட்டியை பொறுத்த மட்டும் நிறைய அந்த கம்ப்ளைண்ட் வருது. இப்போ அந்த வண்டி என்ன ரீசனுக்காக கொண்டு வந்ததுன்னா, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை. 2வது வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகிடுது அப்படின்னாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கினாங்க. அந்த இதுக்கு வந்து ரீசன் என்னென்னா, ப்ளக்கு வேறு போயிருந்தது. ப்ளக்கு வேறு போட்டு விட்டாச்சு. இந்த ப்ளக் வந்து இந்த இதில் கார்பன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இது கீழே வந்து கார்பன் அடிக்குது. இந்த கார்பன் அடிச்சிருக்கு. மேலேயுமே ப்ளக் அவுட்டு சுத்தமாக போய் தான் கிடக்கு. இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கேன். வண்டி இப்போ கிளியராக இருக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே இந்த ரீசன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. மேலே வந்து அந்த எக்கோ டெக்னாலஜி கரெக்டாக இருந்தால் வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. எக்கோ டெக்னாலஜிக்கு பவர் மாறும்போது நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது வந்து பவர் பெஞ்சுன்னு இருக்கும். இப்போ செல்ஃப் ஆகுது வண்டி. ப்ளக்கு பேட்ரி சார்ஜ் போட்டிருக்கு. இதில் வந்து வயர் வந்து சுவிட்சு இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கிற வயர் ஒன்று கிடச்சிருந்தது. அதை டைம் பண்ணிகிட்ருக்கோம். டைம் பண்ணிவிட்டு அந்த வயர் வண்டி ஒர்க் முடியும்.